உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள். எப்படி வருவார்கள்? உயிர் மேய நிற்கமால் ஆண்மநேயம் ஒருமைப்பாட்டோடு இந்த இடத்திலே எல்லாம் ஒன்று கூடுவார்கள். இங்கே அப்பொழுது திருவிழா கோலமாக இந்த இடம் திகழும் என்று வள்ளல் பெருமானருடைய திருக்குறிப்பு இருக்கிறார். தமிழீழ விடுதலை குறித்தான செய்திகள் ஓடு நீங்கள் தமிழ்நாடு குறித்தான பல்வேறு செய்திகளையும் இணைக்க வேண்டும் என்று அன்பு தமிழ் உறவு ஒருவர் கேட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் போய்கின்றிருக்கிற ஒரு பிரச்சனை உண்டு. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வடலூர் வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாருடைய பெருவழி எனப்படும் அந்த பெருவழியை தமிழ்நாடு அரசு ஆக்கிரமித்து பல்வேறு நடவடிக்கைகளை செய்துட்டு வருகிறது. அது குறித்து தெய்வத்தமிழ் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் தம்பி முனைவர் சுப்பிரமணிய சிவா அவரோட பேசுவோம். வணக்கம் முனைவர் தம்பி சிவா. வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் உலக தமிழினத்திற்கு ஏன் மிகவும் முக்கியமானவர் என்று சுருக்கமா சொல்லுங்க. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள்விருந்தே என்கிற திருப்பாடல்கள் எல்லாம் தில்லை திருக்கோயிலே பாட ஆரம்பித்தார். அவர் பாடுகிற எந்த பாடலும் சைவ திருமுறைகளில் இல்லாத பாடல்கள், தேவாரத்தில் இல்லாத, அருளாளர்களில் இயற்றப்படாத, முன்பு எழுதப்படாத பாடல்களாக இருந்தது. தானாகவே பாடுகிற ஆற்றல் பெற்றார். பிறகு சிதம்பரத்திற்கு ஒரு முரண் வருது. தீட்சிதர்களுக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் முரண் வருது. அந்த திருக்கோயிலை, சைவ திருக்கோயில்களை, சிதம்பர கோவிலை சீர்திருத்த பண்ண வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் தீட்சிதர்களுக்கு ஒரு கட்டளை, அதாவது ஒரு ஆலோசனை சொல்கிறார். இதை மாற்றி அமைக்க வேண்டும், சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது என்று சொல்கிறார். அப்பொழுது தீட்சிதர்களுக்கும் வள்ளலாருக்கும் பெரிய முரண் வருது. அப்பொழுது தீட்சிதர்கள் வள்ளல் பெருமானாரை சிதம்பரத்தை விட்டு வெளியேற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு வள்ளல் பெருமானார் வடலூருக்கு, அதாவது திரும்பவும் கருங்குழி என்ற பகுதிக்கு வராங்க. அப்பதான் 1865 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்கிற சங்கத்தை நிறுவுகிறார். இதுல ஒரு பெரிய செய்தி என்ன என்றால், இதுவரையில் அவர் சொன்ன சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பது ஒரு தனி நெறியாக வடிவமைத்தார். அது சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொது நெறி என்று பிரகடனப்படுத்தினார். அதனுடைய அடையாளமாகத்தான் 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக 1867 சத்திய தர்மசாலை என்கிற உணவு கூடத்தை, தர்மசாலையை நிறுவினார். ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தல் என்கிற அந்த கோட்பாட்டை முன்வைத்தார். அதை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த தர்மசாலை நிறுவப்பட்டது. அதற்கு பிறகு வடலூரில் பெருவெளி என்று இன்றைக்கு நாம் பேசக்கூடிய வடலூர் பெருவெளி 1867 ஆண்டு பார்வதிபுர மக்களால் வள்ளல் பெருமானாருடைய அந்த அறக்கோட்பாட்டுக்கு, அந்த அறச்செயலுக்கு, அவருடைய அந்த நெறிக்கு 80 காணி நிலத்தை அங்க பார்வதிபுர மக்கள் இலவசமாக ஐயாவிற்கு வழங்கினார்கள். அந்த பெருவெளியில்தான் தர்மசாலையை நிறுவினார். சத்திய சபையை, இன்னைக்கு சத்திய ஞான சபை இருக்கிற இடமும் அந்த பெருவெளிதான். எனவே இதுதான், அது 1872 தான் சத்திய ஞான சபை என்பது அங்கே கட்டி, அதில் தான் ஜோதி நிகழ்வெல்லாம், இன்றைக்கு நடக்கிற அந்த நிகழ்வெல்லாம் அப்போதுதான் நடந்தது. வள்ளல் பெருமானார் சைவ சமயத்திலிருந்து வந்தாலும் சமயம் கடந்த ஒரு பொது நெறியை முன்வைத்தார். சாதியும் சமயமும் மதமும் பொய்யே என்று கடைசியாக தன்னுடைய சுத்த சன்மார்க்கம் என்கிற நிறையை இன்னும் ஆழமாக மக்களிடம் பரப்பினார். இறைவன் உருவ வழிபாட்டை தவிர்த்து அவன் அருட்பெரும் ஜோதி என்கிற ஒளி வடிவானவன், அவனை அடைவதுதான் இந்த மனித பிறப்பினுடைய இலக்கு என்று மக்களிடம் பரப்புரை செய்தார். அதற்கான நிறுவனங்களையும் நடத்தினார். இதிலே வள்ளல் பெருமானாரை வெறும் ஒரு துறவி என்று சுருக்கிவிட முடியாது. ஏனென்றால் அவருக்கு பல தன்மைகள் இருக்கின்றன.
ஒன்று, அவர் ஒரு ஆன்மீக புரட்சியாளர் என்கிறோம். காரணம், அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மரபில், தமிழருடைய மரபில் இதுவரையில் வந்த அந்த இறை வழிபாட்டு தலங்களை எல்லாம் கோயில் என்ற போது அதை சபை என்று நிறுவினார். சாப்பாடு போடுகிற இடத்தை எல்லாம் சத்திரம் என்ற போது வள்ளல் பெருமானார் அவற்றை சாலை என்று, தர்மசாலை என்று பெயரிட்டார். பூசாரிகள், கோயில்களை அர்ச்சகர்கள் பூசாரிகள் என்ற போது அங்கே இருக்கக்கூடியவர்களை சாதுக்கள் என்று பெயரிட்டார். இப்படி தொடர்ந்து பல்வேறு புரட்சிகளை நடத்தினார். அந்த காலத்தில் சாதி இழிவுகள் இருந்தன, தீண்டாமை கொடுமைகள் நடந்தன. சாதி ஒழிப்பு என்பது அந்த கால வரலாற்றில் படிக்கிறப்போ தெரியும். மிக உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் சமம். எங்களுடைய திருச்சபைக்கு சாதாரண எளிய மக்கள் திருக்கோயில்களில் உள்ளே நுழைய முடியாத இருந்த ஒரு சூழலில் தனக்கென்று சத்திய ஞான சபையை நிறுவி அங்கே சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல், பாலின வேறுபாடுகள் இல்லாமல், உயர்வு தாழ்வு, எவ்வித உயர்வு தாழ்வும் இல்லாமல் அனைவரும் வழிபடுவதற்கு உரிமை உண்டு என்று முழங்கியவர், அதை செயல்படுத்தியவர் வள்ளல் பெருமானார் தான். அதே போல் சமய வரலாற்றில் அந்த 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஒரு விழிப்பு நிலை காரணமாக, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு விழிப்பு நிலை காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்களாலும் சொல்லப்படுகிற ஒரு காலம் என்பது வள்ளலாரிடம் தான் தொடங்குகிறது. ஒரு புதிய தமிழ்நாட்டின் வரலாற்றை வள்ளல் பெருமானாரிடமிருந்து தொடங்குவது சரியாக இருக்கும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்வது மிக பொருத்தமான செய்தி. ஏனென்றால் அதுவரையில் தனக்கென்று ஒரு சமயத்திற்கென்று ஒரு வாழ்வியல் நெறிக்கென்று தனி கொடியை நிறுவினார். சுத்த சன்மார்க்க கொடியை நிறுவினார். அதற்கான கொள்கையை நிறுவினார். அதை பரப்புவதற்கு தர்மசாலை, சித்தி வளாகம், சத்திய ஞான சபை என்று போன்ற பல நிறுவனங்களை நிறுவியவர் வள்ளல் பெருமானார். அது மட்டுமில்ல, அந்த காலகட்டத்தில் சன்மார்க்க போதினி என்ற பள்ளியை தொடங்கி, பாடசாலையை தொடங்கி, சிறுவர் முதல் முதியோர் வரை அங்கே கல்வி கற்க முடியும் என்கிற ஒரு பாடசாலையை நிறுவி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் முதியோர் கல்வியை முதலாக அறிமுகம் செய்த அருளாளர் வள்ளல் பெருமானார் தான். அதே போல இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது. நாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருக்குறளை பரப்பி கொண்டிருக்கிறோம். அதற்கு மூலமாக அந்த திருக்குறளை மக்கள் மயப்படுத்தியதில் வள்ளல் பெருமானாருக்கு பெரும் பங்கு உண்டு. ஏனென்றால் திருக்குறளை முதலாக வகுப்பெடுத்தவர், மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வகுப்பெடுத்த அருளாளர் வள்ளல் பெருமானார் தான். அதே போல சன்மார்க்க வேத பாடசாலை என்ற இன்னொரு பாடசாலை நிறுவி சன்மார்க்கர்களை, அவர்களுக்கு ஒரு சன்மார்க்கர்களை உருவாக்குவதற்கான ஒரு பாடசாலை, தனித்தாகும் பொது பாடசாலை ஒன்று, சன்மார்க்கர்களுக்கான தனி பாடசாலையும் நிறுவி அவர்களுக்கு இன்றைக்கு பள்ளிகளில் கல்லூரிகள் இருப்பது போல ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் என்று சொல்கிறோமே, அந்த முறை அப்பொழுதும் இருந்தது. அந்த பள்ளியில் ஏழை எளிய மக்கள், ஏழை எளியவர்கள் அந்த சன்மார்க்க நெறியில் உயிர்மை நேயத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதில் இணையலாம். அவர்கள் குடும்ப வருமானத்திற்கு தகுந்தா போல, அவர் குடும்ப சூழலுக்கு தகுந்தா போல அவர்களுக்கு பொருள் உதவியை வள்ளல் பெருமானார் கொடுத்தார் என்கிற பதிவு இருக்கிறது. எனவே இப்படி இன்றைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு முன்மாதிரியாக, இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொடி இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது, தலைவர் இருக்கிறார் என்பதெல்லாம் எதனுடைய தொடக்கம்? வள்ளல் பெருமானார் காலத்தில் அரசியல் கட்சிகளே இல்லை. முதலாக தனக்கென்று கொடியையும் தனக்கென்று கொள்கையும் ஏற்றியவர் வள்ளல் பெருமானார் தான். எனவே இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலும் தமிழ் இனத்தில் அவர் தன்னை அறிமுகம் செய்கிற போது அதுதான் சொல்கிறார். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்றோ என்று சொல்கிறார். நான் சாதாரணம் இல்லப்பா, எனக்கு ஒரு பெரிய நீண்ட மரபு இருக்குது, அந்த மரபில் நானும் ஒருவனா வந்திருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அது போல துறவிகள் என்றாலே பற்றை துறப்பது என்பதுதான் இயல்பா இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமானார் தமிழை எப்பொழுதும் புறத்தள்ளுதே இல்லை. அதற்கு சான்று இருக்கிறது. வள்ளல் பெருமானார் காலத்தில் அவருடைய இணையாக இருந்த சங்கராச்சாரியார் இருந்தார். அவருக்கு வேதத்திலே ஒரு ஐயம் ஏற்பட்டுச்சு. அதை உடனடியாக சென்னையில இருக்கிற போது, அப்ப யாரிடம் இந்த வேதம் சம்பந்தமான யாரிடம் கேட்பது என்று சொன்ன போது ஒருவர் சொன்னார், நம்முடைய ராமலிங்க அடிகள் இங்க இருக்கிறாங்க, ராமலிங்க சுவாமி, அவரிடம் பேசுங்கள், அவர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார் என்றார். அப்புறம் பிறகு 2 பேரும் சந்திக்கிறாங்க.
பல டவுட் அவருக்கு இருந்த ஐயத்தை தீர்க்கிறார். அப்பொழுது போற போக்கிலேயே சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்றார், எல்லாவற்றுக்கும் நம்முடைய தாய்மொழியாக இருப்பது வடமொழியான சமஸ்கிருதம் என்று சொன்ன போது அடுத்த நொடியில், அப்படி என்றால் எங்களுடைய தமிழ்தான், இது தமிழே தந்தை மொழி என்று அவருக்கு சரியான பாடத்தையும் மென்மையாகவும் அதற்கு பதிலடி கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். அதே போல இன்றைக்கு தமிழுக்கு இட்ட உரை என்று வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். அது அவசியம் படிக்க வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும், இணையத்தில் இருக்கிறது. இதுவரையில் தமிழுக்கு இலக்கணம் உரை, தமிழுக்குரிய பல சிறப்புகள் எழுதியிருக்கலாம், அதற்கான அருளாளர்கள் எழுதியிருக்கிறார்கள், அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் தமிழுக்கு இட்ட உரை போன்ற ஒரு சிறப்பு என்பது இதுவரையில் இல்லை. ஏனென்றால் அந்த இன்றைக்கு நாம் தமிழில் மந்திரங்கள் பேசுகிறோம், வழிபாட்டு உரிமைகள் கேட்கிற பொழுது எல்லாம் தமிழிலே மந்திரங்கள் வேண்டும், தமிழிலே வழிபாடு வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமானார் தான் சொன்னார், தமிழே மந்திரமாக இருக்கிறது என்கிற உண்மையை அறிவித்தார். அதற்கு அவர் சொன்ன பெயர் இயற்கை சிறப்பு இயல் மொழி என்று வள்ளல் பெருமானார் தமிழுக்கு ஒரு சிறப்பு சொல்லை கொடுத்தார். இந்த மனிதனுடைய நிலையாமை என்பதற்கிற வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் மனிதன் நிலை பெறுவதற்குரிய அந்த இயற்கை உண்மையை அறிவிக்கிற மொழியாக, சாகா கலை என்கிற இயற்கை உண்மையை அறிவிக்கிற மொழி என்பது தமிழ்தான் என்று அடித்து பேசினார். அதை நிறுவினார் தன்னுடைய ஆய்வின் வாயிலாக. இதுவரையில் அவர் வள்ளல் பெருமானார் கொடுக்கப்பட்ட இந்த தமிழுக்கு இட்ட உரை போன்ற வேற எந்த அருளாளரும் கொடுக்கவில்லை. அது மிக சிறப்பான உரை என்பதையும் அது ஒரு மெய்யியலான உரை என்பதையும் பார்க்கிறோம். இது போன்ற தமிழ்நாட்டில் அது போன்ற இன்னும் பல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வள்ளல் பெருமானார் ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக இருந்திருக்கிறார். பலருக்கு வைத்தியம் செய்திருக்கிறார், வீடுக்கு சென்று அவரே போய் தங்கி செஞ்சிருக்கிறார். 84க்கும் மேற்பட்ட மூலிகைகளை வகுத்து அட்டவணைப்படுத்தி அந்த மூலிகை குண அட்டவணையை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். இப்படி அது மட்டும் இல்ல, தமிழருடைய வானியல் அறிவில் எப்படி திருவாசகத்தில் திருவண்ட பகுதியை பேசப்படுகிறதோ அது போல அருட்பெரும் ஜோதி அகவல் 6ஆம் திருமுறையிலிருந்து வள்ளல் பெருமானார் திருவருட்பா எழுதுகிறார். மொத்தம் 5 திருமுறைகள், மொத்தம் 6 திருமுறைகள். முதல் 5 திருமுறைகள் சமயம் சார்ந்தவை. அவர் எல்லா கடவுளையும் பற்றி பேசினார். பிறகு அவருடைய நிலை சமயம் கடந்த பொது நெறியாக மாறியது. அப்ப எழுதப்பட்டதுதான் 6ஆம் திருமுறை என்பது. இன்னைக்கு சுத்த சன்மார்க்கத்தின் மெய்யல் நூலாக இருப்பது 6ஆம் திருமுறை தான். அந்த 6ஆம் திருமுறையில் பல விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஸ்பேஸ் என்று சொல்கிறோமே, வெளி கோட்பாடு, இந்த உலகம் பிக் பேங் என்று அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் உண்மை வளப்பெரும் காட்சி என்று மாணிக்க வாசகர் எப்படி திருவண்ட பகுதியில் குறிப்பிடுகிறாரோ வானியலை, அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர் வள்ளல் பெருமானார். அருட்பெரும் ஜோதி அகவல் என்று எழுதப்பட்ட அந்த பாக்களில் மிக நீண்ட அந்த அருட்பெரும் ஜோதி அகவல் என்பது ஒரு அடிப்படையான மெய்யியல் செய்திகள் இருக்கிற ஒரு தொகுப்பு. 6ஆம் திருமுறையில் முதல் பகுதியிலே வரும். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய ஒரு பிழிந்த சாறு போன்றது. அதில்தான் இன்னும் சொல்ல போனால் 1597 வரிகளை கொண்ட அந்த அகவல் என்பது, இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக நீண்ட ஆசிரியர்பாவை நிகழ்த்தியவர். 1000க்கும் மேற்பட்ட வரிகளை மிக நீண்ட ஆசிரியர்பாவை எழுதிய அருளாளரும் வள்ளல் பெருமானார் தான். அதுவும் இலக்கியத்தில் வள்ளல் பெருமானார் படைத்த புதுமைகள். இப்படி அப்படி சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் வானியல் செய்திருக்கிறது. எப்படி இந்த உலகம் பிறந்தது, எப்படி இந்த உலகம் மீண்டும் சுருங்கும் என்ற அறிவியல் பூர்வமான விளக்கங்களோடு அந்த பல செய்திகளை பேசியிருக்கிறார். அதே போல இன்னைக்கு நாம் பேசுகிறோமே ஆட்டோனம், அதாவது அணுவியல் கோட்பாடு குவாண்டம் என்று சொல்லுகிறோமே, அது எல்லாமும் அணுவியல் சார்ந்த பல விஷயங்களை வள்ளல் பெருமானார் தன்னுடைய அகவலில் தன்னுடைய திரு அருட்பா 6ஆம் திருமுறையில் பதிவு செய்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு பன்முகைத்தன்மை, இப்படி இது நான் சொல்வது ஒரு துளி போன்றது. அந்த துறையில் ஒரு சின்ன செய்தி தான். இது போன்ற பல செய்திகள் இருக்கின்றன. வாய்ப்பு இருக்கிற போது அடுத்தடுத்த நிகழ்வில் பகிரலாம் ஐயா. தச்சமயன் வள்ளலார் குறித்த சிக்கல் என்ன, அந்த பெருவணி குறித்த அந்த சிக்கல் என்ன போயிட்டு இருக்கு, அது சம்பந்தமா சொல்லுங்க. கருவுக்கே உற்ற நாளை ஒட்டி, அதாவது பிறந்த நாளை ஒட்டி
பல இடங்களில் பல நல அறிவிப்புகளை கொடுத்தார்கள். அதிலே பல இடங்கள் 52 வாரங்கள் தமிழ்நாடு எங்கிலும் வள்ளலார் முப்பெரு விழாவை நடத்தினார்கள். அதையெல்லாம் வரவேற்கிறோம். அப்படி சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் வள்ளல் பெருமானாருக்கு பன்னாட்டு மையத்தை அமைக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அது எங்கே அமைக்க போகும் என்று சொல்லவில்லை. கடைசியாக ஒரு அறிவிப்பின் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வந்து எங்கன்னா அந்த வள்ளல் பெருமானார் சபை இருக்கிற அந்த பெருவெளிக்குள்ளாகவே அமைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. அங்கெல்லாம் குடி நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் நம்ம வந்து தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகத்தின் சார்பில் நாம போய் அந்த அதிகாரிகளை சந்திச்சோம். ஆனா அது சம்பந்தமா அவங்க வந்து எந்த பதிலும் கொடுக்கல. அது மீண்டும் மீண்டும் அவங்களுடைய அந்த அவங்க அந்த வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. உடனடியாக நாம் வந்து அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தோம். நாம் போராட்டப்படுவதற்கு ஏன் அந்த இடத்துல அமைக்க கூடாது, நீங்க வந்து நாம அந்த திட்டத்தை வந்து எதிர்க்கல. வள்ளலார் அந்த 106 ஏக்கர் நிலப்பரப்பில் எந்த இடத்திலும் கட்டட அமைப்புகளை வரக்கூடாது என்பதுதான் சன்மார்க்க மெய்யியலுடைய குறியீடு. அதுபோல அந்த இடத்தில் அந்த பெருவெளி என்று சொல்லப்படுகிற இந்த இடத்தில் 3 முதன்மையான குறியீடுகள் உண்டு. ஒன்று ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படுகிற உயிரிரக்கம். அந்த உயிரிரக்கத்திற்கு அடையாளமாகத்தான் சத்திய தர்மசாலை நிறுவினார். அடுத்தது ஞானம் பெறுவதற்கு அடையாளமாகத்தான் அந்த சத்திய ஞான சபையை நிறுவினார். இந்த சத்திய ஞான சபை என்பது நம்முடைய தலை அமைப்பு போன்றது. சிற்சபை பொற்சபை நடுவிலே உருவமத்தி தான் சத்திய ஞான சபை என்று அதுக்கு ஒரு மெய்யியல் தத்துவம் உண்டு. அதுவும் அதே போல அந்த பெருவெளிக்குள் இருக்கிறது. வெளி என்பதை பற்றியான புரிதல் அவர்களுக்கு இல்லை. நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். சன்மார்க்க மெய்யியலில் வெளி என்பது முதலில் வெளிப்பட்டதனால் அதற்கு பேர் வெளி. இன்னைக்கு திருக்கோயில்கள் இருக்கு. திருக்கோயில் என்ன? கருவறை, முன்மண்டபம், அர்த்த மண்டபம், பலிபீடம், இப்படி ஒரு 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 ஒழுங்கு இருக்கும். ஒரு ஆகமங்கள் முன்மொழிது. ஆனால் இந்த ஆகமங்கள் சுத்த சன்மார்க்கத்துல கிடையாது. ஆனால் இங்க விதிகள் உண்டு. அந்த விதிகள் எப்படி இருக்குதுன்னா, இன்றைக்கு அந்த சத்திய ஞான சபை இருக்குது. சத்திய ஞான சபைக்கு 3 பிரகாரம். இன்னைக்கு கோயில்ல சொல்ற மாதிரி பிரகாரம்னு சொல்லுவோம். ஆனால் இங்க பிரகாரம் இல்லை. தாய் சுவரை அடுத்து ஒரு வளைவோடு இருக்கக்கூடிய ஒரு பிரகாரம் என்று சொல்லுவோம். ஒரு திருச்சுற்று. 2வது சுற்று, அடுத்தது ஒரு கம்பி வேல்கள் போன்ற ஒரு 2வது சுற்று. 3வது சுற்று என்பது சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். இத்தோட தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்தது வெறும் வெட்ட வெளியாகத்தான். ஆனால் அந்த வெட்ட வெளி என்பது வெறும் வெளி கிடையாது. வெளிகள் உள்ள பிரகாரம் என்று பெயர். பிரகாரத்தை நீங்க திருக்கோயில்களை நீங்க பிரகார கண்ணுல பார்க்கலாம். ஆனால் இது அருவுருவத்தை, உருவமற்ற நிலை இருக்குது. வெளி என்றால் நீங்க எதை காமிப்பீங்க? உருவம்னா இதை காமிக்கலாம். வெளி எப்படி காமிக்க முடியும்? வெட்ட வெளியா இருக்கிறதா வெளி. இதுக்கு போயிட்டு நீங்க ஒரு விளக்கு கொடுக்க முடியாது. அதே போல வள்ளல் பெருமானார் பல இடத்தில் ஸ்பேஸ் பத்தி பேசுறாரு, வெளி பற்றி. வெளி என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட 27 வெளிகள் வள்ளல் பெருமானார் சொல்றாரு. அதெல்லாம் எங்க இருக்குதுன்னா அதுக்குள்ளதான் இருக்குது. இந்த வெளிகளுக்கு அதை சொல்றாரு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியே நின்கோவே துன்று மல வெண்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு பாடுறார். என்னன்னா டைமென்ஷனில் பயணிப்பது. வெளிகளை கடந்துதான் நீ இறைவனை அடைய முடியும். அப்படி என்றால் இன்றைக்கு அந்த பெருவெளியை நீங்கள், அது ஒரு குறியீடாக இருக்கிறது. அந்த குறியீட்டில் நீ போய் நடுவுல வந்து கட்டடங்களை அமைப்பது என்பது திருக்கோயிலில் இருக்கிற திருச்சுற்றை இடிப்பதற்கு சமம். அந்த மெய்யியல் குலையும். எனவே அந்த இடத்தில் வைக்கிற பொழுது, கட்டடங்களை கட்டும் பொழுது அந்த மெய்யியல் குறியீடு அழியுமா அழியாதா? இதுதான் நாம் சொல்றோம். இந்த மெய்யியலை சிதைக்காது. நீங்க வெளியில வைங்க. அதற்கு இந்த 106 ஏக்கர் நிலப்பரப்பை விட்டுட்டு எவ்வளவு வெளிகள். இப்ப நாம் தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகத்தினுடைய சார்பில் நாம் பல முறை சொல்லியிருக்கோம். 5 இடங்கள் நாம் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல இருங்க, இதுல செய்யுங்க. அப்படி இல்லையா 100 கோடி ஒதுக்கி இருக்கீங்க, அதுல ஒரு 2 கோடி 3 கோடி அந்த பணத்துல தனியார்ட்ட இடம் வாங்கியாச்சும் செய்யுங்க அப்படின்ற உங்களுடைய அறவழியில நம்ம பல முறைகள் கேட்டுக்கிறோம். ஆனாலும் அதை வந்து விடாப்பிடியாக அரசு வந்து செய்யறது என்பது எங்களை போன்ற சன்மார்க்க அன்பர்களையும் ஆன்மீகத்தில் இருக்கிற அந்த மெய்யாளர்களையும் காயப்படுத்துது என்பது நம்ம சொல்றோம். அந்த வேதனையில தான் நம்ம இருக்கிறோம். இதுல 2 வகையான விஷயங்கள் நாங்க அணுகிறோம். ஒன்று சட்டப்படியான வழக்கு. நம்முடைய நண்பர்கள் 3 வழக்கு போட்டிருக்கோம். அதுல இப்ப நாம வள்ளலார் பணியகத்தின் சார்பிலும் நாம அந்த வழக்கில் இணைஞ்சிருக்கிறோம். இப்ப சமீபத்துல இணைஞ்சிருக்கிறோம்.
இந்த போராட்டத்துக்கு பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு சன்மார்க்க என்பது போராட்டம், பாறுபுதுவர மக்கள் போராட்டம், இப்படி ஒரு மக்கள் போராட்டம், ஆன்மீக அன்பர்களுடைய போராட்டத்துக்கு பிறகு ஒரு சைட்டை ஒரு பகுதியை அதுக்கு அந்தாண்ட கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னா, இப்ப கடைசியா உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க பி சைட் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் சத்தியஞான சபைக்கு இருக்கக்கூடிய நிலம் தான். ஏ சைட் என்று சொல்லப்படுகிறது வந்து இப்ப சத்தியஞான சபை இருக்கிற இடத்துக்கு பேரு ஏ சைட். அதுல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய அதே சத்தியஞான சபைக்கு வள்ளலார் நில சொந்தமான இடம் தான். சன்மார்க்க சங்கத்துக்கு சொந்தமான ட்ரஸ்ட் நிலம் தான் அதுவும். அதுல ஒரு 10 ஏக்கர் இருக்கு. அந்த இடத்துல போய் நிறுவனம் அப்படின்றத வந்து இப்ப அவங்க பி சைட்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், 106 ஏக்கர் நிலப்பரப்புல எங்கேயும் ஒரு துளி மண்ணை கூட எடுக்கக்கூடாது, ஒரு அடியை கூட எடுக்கக்கூடாது என்பதுதான் விதி. ஏன்னா வள்ளல் பெருமானார் காலத்திலேயே அந்த வள்ளல் பெருமானார்கிட்ட வந்து சொன்னாங்க, சத்தியஞான சபையை வந்து இப்படி தர்மசாலையை தொடங்கிட்டோம், எல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமா வருது, சாப்பாடு நம்ம இவ்வளவு இடம் வேஸ்டா தானே இருக்கு, அங்க போய் நம்ம காய்கறியை நிலத்தையும் விளைவிச்சு அதுல இருந்து எடுத்து தர்மசாலையில கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து பசியாடுவாங்கல்ல அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க இது சரியானது தானே, சரியானது தானே, இருக்கிற நிலத்துல வேஸ்டா தானே கிடக்குதுன்னு சொன்ன போது வள்ளல் பெருமானார் அதை மறுத்தார். குறிப்புகள் இருக்கு. ட்ரஸ்டி மறுப்பு என்ற கோட்பாட்டின் அந்த ட்ரஸ்டி மறுப்புன்ற அறிக்கையில இதெல்லாம் சுட்டி காமிக்கிறாங்க. ஏனென்றால் வள்ளல் பெருமானார் காலத்திலே அது இதுக்கான இடம் இல்லை என்று தடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். அது மாத்திரமல்ல, வள்ளல் பெருமானார் காலத்திலேயே 500 ரூபாய் செலவில், நான் சொல்றது 150 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்ன்றது எவ்வளவு பெரிய மதிப்புமிக்க பணம்னு யோசிப்பாரு. 500 ரூபாய் செலவில் தண்ணீர் வசதிக்காக ஒரு பெரிய குளத்தை அங்க வெட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை வெட்ட ஆரம்பிக்கிற பொழுது வள்ளல் பெருமானார் அதை தடுத்து நிறுத்தினார். ஏனென்றால் அந்த குளம் வெட்டுவதற்கு இந்த இடம் இல்லை என்று தடுத்தார். ஏனென்றால் அது ஒரு மெய்யியல் குறியீடாகத்தான் வடிவமைச்சிருக்கிறார். எனவே அந்த மெய்யியல் குறியீட்டை நாம் சிதைக்க கூடாது என்றுதான் சொல்லும். நீங்க வெளியில வைங்க, நாமெல்லாம் வேலை செய்யறோம்னு சொல்றோம். இவ்வளவு நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைங்கய்யா, நமக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. உண்மையில அந்த மார்க்க வளரணும் என்று உழைச்சிட்டு இருக்கிறோம். நாம் எவ்வளவு பெரிய சன்மார்க்க உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றதான் நாம சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. எனவே இது வந்து நாம் அறத்தின் பக்கம் நிற்கிறோம். இறுதிக்கும் இறுதியாக இந்த அறம் வெல்லும் என்று நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா அப்படியான வாய்ப்புகளை நாம் அதுக்காகத்தான் நம்ம தொடர்ந்து பல்வேறு அற போராட்டங்களையும், இப்ப இடையில 21ஆம் தேதி வரைக்கு கூட நாங்க அந்த அற போராட்டத்தை, உண்ணாநிலை போராட்டத்தை தமிழ்நாடு எங்கிலும் தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் வள்ளலார் அன்பர்கள் வள்ளலார் பணியகத்தின் சார்பிலே செய்து முடித்திருக்கிறோம். அது போன்ற நம்ம அறவழியிலும் சட்ட ரீதியாகவும் நாம் போய்கொண்டிருக்கோம். ஒரு காலத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வருவார்கள். எப்படி வருவார்கள்? சாதி சமய வேறுபாடு இல்லாமல் உயிர் மேய நிற்கமாக ஆண்மநேயம் ஒருமைப்பாட்டோடு இந்த இடத்திலே எல்லாம் ஒன்று கூடுவார்கள். இங்கே அப்பொழுது திருவிழா கோலமாக இந்த இடம் திகழும் என்று வள்ளல் பெருமானருடைய திருக்குறிப்பு இருக்கிறார். தமிழ் கூறு நல்லுலகு எப்பொழுதும் அறத்தோடுதான் நிற்கும். உங்களுடைய அறப்போராட்டம் வெல்லும். வடலூர் வள்ளலாருடைய பெருவழி காக்கப்படும். உலகத் தமிழினம் உங்களோடு கைகோத்து இந்த போராட்டத்தில் நிற்கும். அதற்கு அழைப்பாக இந்த காணொளி அமையும் என்று கூறி வாழ்தலினிது. வணக்கம். நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம்.